ஹலோ விவர்ஸ். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 30 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது. 15 வருடங்கள் கழித்து தென்னாப்பிரிக்காவிடம் சொந்த மண்ணில் இந்தியா டெஸ்ட் போட்டியில் தோற்றது. கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணில் இந்தியா ஒயிட் வாஷ் தோல்வியை சந்திப்பதற்கு சூழலுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருந்த பீச்சுகள் முக்கிய காரணமானது. இதிலிருந்து பாடத்தை கற்காத இந்திய அணி மீண்டும் கொல்கத்தாவில் அதே போன்ற பீச்சை அமைத்து அவமான தோல்வியை சந்தித்துள்ளது. ஏனெனில் கொல்கத்தாவில் அப்படிப்பட்ட பீச் வேண்டும் என்று தாங்கள் தான் கேட்டு வாங்கியதாக இந்திய அணியினுடைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஒரு காலத்தில் இந்திய பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னர்களை பார்த்தீங்கன்னா சிறப்பாக எதிர்கொள்வதில் புகழ் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் T20 கிரிக்கெட்டில் அதிகமாக விளையாடுவதால் ஸ்பின்னர்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை இந்திய பேட்ஸ்மேன்கள் பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் தெரிவித்துள்ளார். மறுபுறம் இந்தியாவில் வெற்றி பெறுவதற்கு ஸ்பின்னர்களை நன்றாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்த வெளிநாட்டு அணிகள் தேவையான பயிற்சிகளை எடுத்து இந்தியாவை வீழ்த்துவதாகவும் அஸ்வின் கூறியிருக்கிறார். என்னுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டின் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் பெயரை எடுக்கிறேன். ஒருவேளை இதே பீச்சில் அவர்கள் விளையாடி இருந்தால் போட்டி 4 நாட்கள் வரை சென்றிருக்கும். ஆனால் கொல்கத்தாவில் விளையாடிய இரு அணிகளினுடைய 16 பேட்ஸ்மேன்களில் 3-4 பேர் மட்டுமே பார்த்தீங்கன்னா பந்தை நன்றாக தடுத்தார்கள். நீங்கள் சூழலுக்கு சாதகமான பீச்சில் விளையாட விரும்பினால் சூழலுக்கு எதிராக விளையாட தெரிந்திருக்க வேண்டும், இல்லை என்றால் அதில் விளையாடாதீர்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு. சமயத்தில் உலக அரங்கில் நம் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிறந்த வீரர்களாக இல்லை. இந்தியாவை விட பெரும்பாலான மேற்கத்திய அணிகள் சிறந்தவர்களாக உள்ளனர். ஏனெனில் அவர்கள் இந்தியாவிற்கு வரும்போது சூழலுக்கு எதிராக அதிகம் பயிற்சி எடுக்கின்றனர். ஆனால் நாம் அதிகம் எடுப்பதில்லை. சமயத்தில் நமது வேகப்பந்து வீச்சு பல்வேறு மைதானங்களில் மேலானதாக இருக்கிறது. ஏனெனில் நாம் அதை சவாலாக பார்த்தீங்கன்னா கருதுகிறோம். ஆனால் ஸ்பின் பந்துகளை சவாலாக கருதி பயிற்சி எடுப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல விஷயங்களுடன் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். தேங்க்யூ.